ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போட்டு. ஆல்மோஸ்ட் ஐபிஎல்லே முடிய போகுது. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. இன்னைக்கு குவாலிஃபயர் 2, அப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபைனல்ஸ். ஸோ ஆல்ரெடி ஃபைனல்ஸில் ஆர்சிபி கால் அடி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ விராட் கோலிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபைனலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்க இன்னைக்கு குவாலிஃபயர் 2 நரேந்திர மோடி ஸ்டேடியமில் அகமதாபாத்லேருந்து நடக்க போகுது. ஸோ 2 டீம், 2மே சூப்பர் டீம்ஸ் இந்த சீசனில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டான ஒரு சைடுங்க. அந்த சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடு. இந்த மாதிரி ஃபைனல்ஸ், குவாலிஃபயர் அது மாதிரிலாம் போனாலே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா லீட் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக இருந்தால் கண்டிப்பாக மினிமம் கேரண்டி பிளே ஆஃப்ஸ்க்கு எங்கள் டீம் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அவர் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சூப்பரான கேப்டன் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நான் லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் கேகேஆர் அவங்க வின்னரு, ஃபைனலிஸ்ட் சொல்கிற வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் தான் லீட் பண்ணார். இந்த டைம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவர் தான் லீட் பண்ணாரு. சூப்பராக லீட் பண்ணிட்டு இருக்காரு. டீமும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஒரு இந்தியன் ப்ளஸ் ஃபாரின் ஸ்குவாட், மிக்சர் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிக்சர் வந்து கரெக்டாக இவங்களுக்கு அமைஞ்சுது இந்த சீசனில் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே பாண்டிங் வந்து சூப்பராக வந்து டீமை எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு கோச்சா. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது, குவாலிஃபயர் 2, பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இப்போ வந்து எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும்னா 2மே சூப்பரான டீம் தான். இதில் வந்து இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் பெருசாக இன்னைக்கு விளையாடுவாங்க அப்படின்னு என்னோட ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஃபேண்டசி லீக்காக எதுக்காகவும் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுக்கு எதனாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்கும் சொல்லலாம். இது ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இதான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் 50-50 தான். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் சைடு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இந்தியன் ஓப்பனர்ஸ் 2 பேர் இருக்காங்க, பிரப்சிம்ரன் சிங் அப்புறம் பிரியான்ஸ் ஆரியா. ஸோ 2 பேருமே வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மேட்சஸ் இவங்களால தான் அந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா டீமுக்கு அது பெரிய பக்கபலம். அப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ், இவர் ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மேட்ச் ரொம்ப குருஷியலாக இருந்தது. அந்த மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. இவர் எப்படி ஹிட் பண்ணுறாருங்கிறத பார்த்து அவங்க ஸ்கோர் இன்னும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா விளையாடினா கண்டிப்பாக ஸ்கோர் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை தவிர மேட்ச் எங்கே நடந்தாலும் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பஞ்சாப்ல எனக்கு தெரிஞ்சு 4 to 5 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாகவே 25 to 30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த கிரவுண்டில் மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ அதர் கிரவுண்ட்ஸ், இந்த கிரவுண்ட்ஸில் நடக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஆவரேஜும் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்சில் பெருசாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் சஹல் வந்து இன்னைக்கு விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடல. ஒரு சில கன்சர்ன் சொன்னாங்க, பட் இன்னைக்கு மேட்ச் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறது டாஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே போலிங் எப்படி இருக்காங்க பஞ்சாப் சைடில் பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்தீப் ஒரு நல்ல போலிங் அட்டாக் கொண்ட ஒரு பவுலர், இந்தியன் ஃபேஸ் பவுலர். இந்தியன் டீம்லேயே வந்து நல்லா போட்டுட்டு இருந்தார், வேர்ல்டு கப் நல்லா போட்டிருக்காரு. அவர் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுப்பாரா, பேஸ்டோ விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் பவுலர் தான் ஹர்ஷ்தீப், அதில் எந்த சந்தேகம்னா. ஜேமிசன் போன மேட்ச் கலக்கினாருங்க போலிங்கில். அந்த குருஷியல் விக்கெட் ஒன்று தான் வந்தது, அதை அவர் எடுத்து கொடுத்தாரு. அதே சமயத்தில் பேட்டிங் ஸ்கில்ஸும் ஜேமிசனுக்கு இருக்குது, ஹிட்டர் தான் அவர். பட் ஒரு பக்காவான பவுலராக அவர் இன்னைக்கு இறக்க போகிறாங்க. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதே மாதிரி போலிங் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சைடை தான் ஆல்மோஸ்ட் தெரியுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இப்போ மும்பைக்கு வருவோம். மும்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஓப்பனிங் பேர். ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்சஸ் 2-3 லைஃப் கொடுத்து அவர் வந்து 8 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பேஸ்டோ வந்த ஸ்பீட்லேயே சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மேட்ச்ல அவரோட அந்த மொமெண்டம் கேரி ஆகுதா இல்லையா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த 2 பேர்ல யாருன்னா ஒத்தனாலும் அந்த டீம் கண்டிப்பாக பெருசாக ஸ்கோர் பண்ணுவாங்க லாஸ்ட் மேட்ச் மாதிரியே. அதுக்கப்புறம் சூர்யா, கன்சிஸ்டன்ட் சூர்யா அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லுமே ரொம்ப எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 அடிச்சாலே போதும், அந்த டீம் வந்து வின்னிங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆனாலும் சரி, செகண்ட் ஆனாலும் சரி, சூர்யா ஸ்கோர் பண்ணாருன்னா அந்த டீம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி குருஷியல் மேட்சஸ்ல நல்லா விளையாடுவார். அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். போலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்ல வந்து அவரோட மொமெண்டம் கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்லையும் கேரி ஆகணும். அப்போதான் அந்த டீமுக்கு வந்து பெரிய பக்கபலம். திலக் வர்மா, இவர் நிறைய சீசன்ல வந்து, அதாவது நிறைய சீசன்ல போன சீசன்ல பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர்ரேட் பண்ண மாதிரி தோணுது அவரை. நிறைய ட்வீட்ஸ்லாம் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான பிளேயருங்க திலக் வர்மா. இன்னைக்கு மேட்ச் சேஞ்சிங் நாக் ஒன்று ஆடுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் வந்து பயப்படாம ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டருங்க. அவரோட ஸ்டைலே தனி, பயப்படாம சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் திலக் வர்மா. அதனால் இன்னைக்கு மேட்ச்ல அவரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். இதெல்லாம் எப்படி இருக்கு போலிங் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். ஒரு ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் கொண்ட ஒரு டீமுங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் கண்டிப்பாக விக்கெட் எடுத்தாருன்னா அந்த டீமுக்கு அது பெரிய பக்கபலம். அவங்க டீமில் பஞ்சாப்ல இருக்கிற 2 ஓப்பனர்ஸ் யாருன்னா ஒரு விக்கெட் எடுத்தால் கூட இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பும்ரா இருக்காரு.
பும்ரா வந்து ரொம்ப அருமையாக போட்டுட்டு இருக்காரு. லேட்டாக வந்தாலும் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு, கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் போலிங் இந்த சீசன் ஃபுல்லுமே போட்டிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கீ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும். பும்ரா 4 ஓவர் கரெக்டாக ஆடினாங்கன்னா பஞ்சாபுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பும்ரா ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க, விக்கெட் விட்டாங்கன்னா கண்டிப்பாக மேட்சை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு போயிட்டார் மும்பை சைடு பும்ரா. அது மாதிரி ஒரு போலர். அப்புறம் கிளசன், அவர் வந்து இன்னைக்கு மேட்ச் ஆடுவாரா இல்லை தீபக் சஹர் தான் ஆட வைக்க போகிறாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இதே மாதிரி பக்கமான போலிங் அண்ட் பேட்டிங் அட்டாக் கொண்ட மும்பை டீம். 2 டீமுமே ரொம்ப அற்புதமான டீம், சூப்பராக விளையாடி இருக்காங்க இந்த சீசனில். ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த டீமுக்கு இருக்க போகுது ஃபேவரபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் 60% இன்னைக்கு மும்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க, 40% பஞ்சாப் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மேட்ச் முடிஞ்சானே பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க இல்லை அப்படின்னு. ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.